நீங்கள் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அறிவாயுதம் ஏந்துங்கள். நீங்கள் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அறிவாயுதம் ஏந்துங்கள் என்று வீர தமிழ் மகன் என்னரும் தமிழ் சொந்த அண்ணன்களே, தம்பிகளே, தங்கைகளே, திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் மது கூடங்களிலும் மண்டி கிடக்கிற மாணவ தமிழ் மக்களே, நீங்கள் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அறிவாயுதம் ஏந்துங்கள் என்று வீர தமிழ் மகன் முத்துக்குமார் கூறிய ஒரு அறிவாயுதம். புத்தகங்கள் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம் என்று அறிஞர் பெருமக்கள் கூறியது. அந்த பேராயுதம் பன்னெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட அன்னை தமிழினத்தின் மக்கள் இந்திய திராவிட அதிகாரங்களால் அழித்து வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள், நாங்கள் இந்தியரும் அல்ல, திராவிடரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்து எழுந்து அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி இருக்கும்போது எவரும் எதிர்நீக்க முடியாது என்ற எழுச்சி மொழிகளுக்கு ஏற்ப எழுந்து வருகிற இளைய தலைமுறை தமிழ் தேசிய என புரட்சியாளர்களுக்கு பேராயுதம்தான் இந்த நூல் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இதய சுவற்றில் எழுதி பதிய வேண்டும். இந்த வரலாற்று பேராவணத்தை, பேராயுதத்தை செதுக்கிய பட்டறைகள் மிகுந்த பெருமைக்குரியவைகள். அதில் ஒன்று தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியலின் முன்னத்தியே பேராசான், தமிழ் தேசிய விடுதலை பேரொளி, எங்கள் உயிர் அண்ணன் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரை. அது பேராயுதம், பெரும் கூராயுதம். அதை தாங்கிய புத்தகம் இது. அடுத்ததாக இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலின் தந்தையாக அள்ளி அள்ளி அறிவை வழங்குகிற பேராசானாக விளங்குகிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் தந்தை, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் அப்பா மணியரசன் அவர்களுடைய கட்டுரை. அதன் பிறகு தர்க்க அறிவிலே தமிழ் தேசிய அரசியலின் தேவையை தமிழர் நிலமெங்கும் நிறுவி வருகிற தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், ஆகப் பெரும் அறிஞர் பெருமகன் ஐயா வெங்கட்ராமன் அவர்களுடைய கட்டுரை. இந்தி திணிக்கப்பட்டது இந்த நிலத்தில், ஆனால் இந்தியை திணித்து என்னரும் தாய்மொழியை வீழ்த்துவீரோ என்று வெகுண்டு எழுந்த ஈழத்து தமிழ் பேரறிஞன் சிவானந்தடிகளாருடைய கட்டுரை. இன்று நம்மோடு களத்திலே நின்று தமிழர் என்ற வரலாற்றை ஆய்ந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிற என்னுயிர் இளவல் மன்னர் மன்னன் அவருடைய கட்டுரை. தமிழ் தேசிய அரசியலின் பெரும்படை வீரராக, தளபதியாக திகழ்ந்த வணக்கத்திற்குரிய பெருமகன்
ஐயா அரசேந்திர சோழன் அவருடைய 2 கட்டுரைகளை தாங்கி இந்த நூல். அப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக நம் மதிப்பிற்குரிய பெருந்தமிழர் ஐயா கோவை ஞானி அவர்களுடைய கட்டுரை, பேராசிரியர் ஐயா மகராசன் அவருடைய கட்டுரை, இப்படி இவையெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் ஏன் அது தேவை, எதற்காக என்பதை தெளிவுபடுத்துகிற பெரும் பாடமாக நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என் அருமை தம்பிகள் அருணபாரதி, என்னுடைய அன்பு இளவல் இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் இதிலே எழுதியிருக்கிறார்கள். அதில் இருக்கிற கட்டுரைகளில் ரொம்ப சுமாரான கட்டுரை என்னுடைய கட்டுரை தான். ஏன்னா அதை நான் எழுதினதே என் தம்பி தான். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, நான் என்ன செய்யன்னு கேட்டான். அண்ணன் பேச்சில் எதையாவது எடுத்து எழுதி போட்டு, எனக்கு நேரம் இல்லைன்னா அவள் எழுதினது தான். ஏன் இது சுமாராக இருக்குன்னா, இந்த ஆயுதங்களையெல்லாம் தூக்கி சண்டை போட போகிற ஆள் நான் தாங்கிறதுனால என்னுடைய ஆயுதம் கனமாக இல்லாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பாக ஈழத்திலிருந்து வந்த என் உயிர் தம்பி தீபச் செல்வன், இங்கே என்னுடைய பேரன்பிற்குரிய விநாயகமூர்த்தி அவர்கள், நான் ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது, எதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. பல்வேறு பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். அன்னை தமிழெள்ளி பருக அறிவார்ந்த சபையிலே என் அருமை இளவல் பாலமுரளி வர்மன் அவர்கள் இங்கே தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு திரைக்கதை வசனகர்த்தா, கதாசிரியர், அதுபோக கவிஞன், எழுத்தாளன், அரசியல் ஆழத் தெளிந்த ஒரு ஆற்றலாளன், தமிழ் இனப்பற்றாளர், தமிழ் இன உணர்வாளர் என்றெல்லாம் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது ஒரு மராட்டியர் தமிழ் மீது பற்று கொண்டிருந்தால் தமிழ் பற்றாளர் என்று சொல்வது சரி. ஒரு ஆங்கிலேயர் ஜி போப்பும் கால்டுவெல்லும் தமிழ் மீது பற்று கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது சரி. ஒரு தமிழரை தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது அது சரியல்ல. என்னையெல்லாம் முன்பு அறிமுகப்படுத்தும் போது, சீமான் நல்ல தமிழ் பற்றாளர், இவருக்கு புற்று இருக்குங்கிற மாதிரி சொல்வார்கள், இவருக்கு பற்று இருக்குது என்று. தமிழன், எனக்கு என் தாயின் மீது பற்று இருப்பது வியப்பல்ல. அப்படி தமிழை படிக்காதீர்கள், தாய்ப்பால் போல் அள்ளி குடியுங்கள் என்று விடுதலை பாவலர் எங்கள் அறிவுமதி அண்ணன் சொன்னது போல, தமிழை தாய்ப்பாலாக குடித்த பிள்ளைகளில் நானும் என் தம்பி பாலமுரளிவர்மனும் இங்கே இருக்கிற பல அவசியத்தை இந்த நிலத்திலே தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்தவன் எங்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள். இன்றைக்கு அவன் இந்த அரசியல், இந்த இனத்தின் உரிமை விடுதலைக்கான தேவை என்ன என்று எழுதிய இந்த கட்டுரையை அவன் தம்பிகளும் பிரபாகரன் பிள்ளைகளும் தெரு தெருவாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, இந்தியம் என்பது ஒரு கற்பிதம், ஒரு உருவாக்கம். வேளாண்மை செய்யணும், எல்லாத்தையும் பாடி தந்திருக்கிறான். இப்ப ஆட்டத்துக்கு வருவோம். இந்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி? இப்ப நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, நானே கேள்வி கேட்டு நானே பதில். இப்போ இந்தியம் ஒரே மொழி இந்தி, திராவிடம் இருமொழி, இருமொழி கொள்கை. தமிழ் தேசியம் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை, மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை. இந்தியம் என்ன சொல்றது? மும்மொழி கொள்கை. இந்தி, இங்கிலீஷ், அதோட உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க. இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ்.
தமிழ் எனக்கு உயிர், தமிழ் எனக்கு தாய்மொழி, என் பண்பாட்டு மொழி, என் பயன்பாட்டு மொழி, என் பயிற்று மொழி, என் வழிபாட்டு மொழி, என் வழக்காட்டு மொழி, எல்லாம் எனக்கு தமிழ். ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி, அவ்வளவுதான். இந்தி அவர்கள் திணிப்பார்கள், இந்தியர்கள், இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தபின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் விட்ட அறைகூவலுக்கு எழுந்து தீந்தமிழுக்காக இந்த உடலை தின்ன கொடுப்பார்கள் தமிழ் தேயர்கள். இங்க 4 ஆளை கவனிக்கணும். ஒன்னு இந்தியை திணிப்பார்கள், திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள். இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும். இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம். ஏன், எதற்கு, எப்படி? நிலை கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த இடத்திலே கல்வி மாநில உரிமை, அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம், அதை வேடிக்கை பார்த்து கைகட்டும் திராவிடம். இல்லை, கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசியம். என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும்